கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை குடும்பத்தாரே, நமது ஆலயத்தினுடைய அறுவடை தோத்திர பண்டிகை சிறப்பு வழிபாட்டில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலும் நம் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் மதுரை முகவை பேராயத்தினுடைய ஆயர், ஓய்வு பெற்ற ஆயர் அருள் திரு டேவிட் ஜெபராஜ் ஐயா அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார்கள். இந்த நாளிலும் அவர்கள் நம் மத்தியிலே இந்த அறுவடை தோத்திர பண்டிகைக்கான சிறப்பு இறை செய்தியை பகிர்ந்து கொள்ள நமது குருசேகரத்தின் சார்பாக, நமது திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்த ஒரு ஆண்டு காலமாக எங்களையும் எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய அனைத்து பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதித்து எங்களுடைய நன்றிகளை வெளிப்படுத்துவதற்கென்று இந்த நன்றி பண்டிகையை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இயலாமைகளின் நடுவிலும் குறைவுகளின் நடுவிலும் கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் திருச்சபையையும் அற்புதமாய் வழிநடத்தி இந்த நாளிலே உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும், நீர் செய்த உபகாரங்களை மறவாமல் வாழ்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் எங்களையும் எங்களுடையவைகளையும் காணிக்கைகளாய் படைக்க கர்த்தர் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனைகளை பங்கு பெறுகிற திருச்சபையின் மக்கள் அனைவரையும் உடைய கரங்களிலே தருகிறோம். இதற்கென்று ஆயத்தப்படுகிறவர்கள் வந்து சேர உதவி செய்யும். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க போகிற உடைய வேத வசனம் எங்களுடைய வாழ்வுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் சுவாமி. அதை சரியான விதத்திலே புரிந்து கொள்ளவும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் நிபந்தனையின்றி கீழ்ப்படியவும் எப்போதும் எங்களோடு வாழுகிற தூய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பேசுகிற என்னை முற்றிலும் மறைத்து உம்மையும் உடைய வார்த்தையை நீர் மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரினாலே உங்கள் அனைவருக்கும் தோத்திர பண்டிகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சிறப்பான நாளிலே உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கவும், இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கவும், கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த அருமையான உடைய திருச்சபையின் ஆயர் அவர்களுக்கும் நிர்வாக குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இது ஒரு சிறப்பான நாள். இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அறுவடை ஸ்தோத்திர பண்டிகை என்று இதை நீங்கள் அழைக்கிறீர்கள். ஒருவேளை இங்கே இருக்கிற நம்மில் எத்தனை பேர் விவசாயம் செய்து அறுவடை செய்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று எனக்கு தெரியாது. நம்ம அனைவருமே வேறு வேறு பணிகளிலே ஈடுபடுகிறோம். வேறு வேறு விதமாக ஆண்டவருக்கென்று பிரயாசப்படுகிறோம். ஆண்டவர் தந்த பொறுப்புகளை நிறைவேற்றுகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னுடைய பிரயாசங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னுடைய முயற்சிகளை கைகூடி வர பண்ணியிருக்கிறார் என்பதை நன்றியறிதலோடு வெளிப்படுத்தும்படியாய், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய், அதனுடைய அடையாளமாக நம்மையும் நம்முடையவைகளையும் படைத்து ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தும்படியாய் இந்த ஆராதனையிலே கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது நம்முடைய நன்றி அறிதலை வெளிப்படுத்துகிற ஒரு சிறப்பான ஆராதனை. இந்த ஆராதனையின் வழியாக நான் ஆண்டவருக்கு நன்றி அறிதலாய் இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு உழைப்பதற்கு பலன் கொடுத்திருக்கிறார், ஞானம் கொடுத்திருக்கிறார், வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்த உழைப்பின் பலனை அனுபவிப்பதற்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார். எனவே நன்றி அறிதலோடு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறேன் என்பதை நாம் காண்பிக்கும்படியாக நம்மையும் ஆண்டவர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களின் ஒரு பகுதியையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து படைத்து கொண்டிருக்கிறோம். இதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்த உங்களுடையவைகளின் நிமித்தமாக தொடர்ந்து
உங்களை காத்து பராமரித்து வழிநடத்தும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 2வது ஞாயிறு உலக அளவிலே ஒரு சிறப்பான ஞாயிறு. ஒருவேளை உங்களில் எத்தனை பேருக்கு இது தெரிந்திருக்கும் என்று எனக்கு தெரியாது. இது பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் சண்டே என்று சொல்லுவார்கள். ஆயர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு ஞாயிறு. உலக அளவிலே இது பெரிய விதமாக கொண்டாடப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் ஆர்வமாயிருந்தால் இந்த ஆராதனை முடிந்தவுடன் உங்களுடைய ஆயர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை வாழ்த்துங்கள். உங்களுக்கு அறிமுகமான வேறு ஆயர்கள் யாரேனும் இருப்பார்களானால் அவர்களையும் நீங்கள் தொடர்பு கொண்டு வாழ்த்தும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு நான் தெரிவு செய்த திருமறை பகுதி 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். நாம் படிக்க கேட்ட 1ஆம் திருமறை பாடத்திலிருந்து இந்த நாளின் செய்தியை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த பகுதி தாவீது தன்னுடைய கடைசி நாட்களிலே ஆண்டவருக்கென்று ஆலயத்தை கட்டுவதற்கு திட்டமிட்டார். ஆனால் அதை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. சாலமன் எனக்காக ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அதற்கு முன்னதாக எல்லா காரியங்களையும் சேகரித்து, சாலமனுக்கு அதிகமான பாரம் இருக்கக்கூடாது அல்லது ஆலயத்தை கட்டுவதற்குரிய தேவைகள் அதிகமாக அவரை அழுத்தக்கூடாது என்பதற்காக ஆலயம் கட்டுவதற்கான எல்லா தேவைகளையும் அவர் முன்கூட்டியே சேகரித்து வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி சேகரித்து வைக்கும்போது சபையாரிடத்தில் பேசின அந்த பகுதி தான் இந்த 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். இதை சொன்னவுடனே திருச்சபை மக்கள் அதிகமாய் கொண்டு வந்து கொடுத்தார்கள். தேவாலயம் கட்டப்படுவதற்குரிய எல்லா தேவைகளையும் திருச்சபை மக்களே சந்தித்து விட்டார்கள். அது தாவீதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆனால் இந்த காணிக்கை கொடுத்த திருச்சபை மக்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்திலே காணிக்கை கொடுக்கும் போது யாராயிருந்தாலும் அந்த காணிக்கை கொடுப்பதை குறித்த புரிந்து கொள்ளுதலோடு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ஜெபம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. காணிக்கை கொடுப்பது மிக மிக முக்கியம். ஆண்டவருடைய ஊழியத்தில் என்னுடைய பங்கு இருக்க வேண்டும். ஒருவேளை அது பணமாக இருக்கலாம், என்னுடைய திறமையை பகிர்ந்து கொள்வதாக இருக்கலாம், என்னுடைய நேரத்தை இதற்கென்று அர்ப்பணிப்பதாக இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவருடைய பணியிலே என்னுடைய பங்கேற்பு இவ்விதமாய் இருக்கும்போது அதை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை. ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், நாம் பங்கு பெற்றாலும் பங்கு பெறாவிட்டாலும் ஆண்டவருடைய ஊழியம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நடந்து கொண்டே இருக்கும். அநேக நேரங்களிலே காணிக்கை கொடுக்கிறவர்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கும்: நான் தான் இந்த காணிக்கையை கொடுக்கிறேன், நான் தான் இந்த காணிக்கை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குகிறேன், இந்த ஊழியத்தில் என்னுடைய பங்குதான் சிறப்பானது என்கிற எண்ணம் இருக்கும். தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள். நாம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், நாம் கொடுக்கிற எவ்வளவு பணமாயிருந்தாலும் பொருளாயிருந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்து ஆண்டவரால் ஊழியத்தை நிறைவேற்ற முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த காணிக்கை கொடுக்கும் போது நம்மை உயர்த்துவதற்கு, நம்மை முன்னிலைப்படுத்துவதற்கு நமக்கு உரிமையே இல்லை. நம்மை முக்கியத்துவப்படுத்துவதற்கு நமக்கு உரிமையே இல்லை. We have no any right to self propaganda. என்னை அதிகமாய் உயர்த்துகின்ற எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு எனக்கு உரிமை இல்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவேதான் தாவீது இந்த ஜெபத்திலே முதலாவது இந்த காணிக்கை எங்கிருந்து வருகிறது என்பதை சொல்லுகிறார். 1 நாளாகமம் 29வது வசனத்தை பாருங்கள். 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும். ஒருவேளை இந்த தோத்திர பண்டிகையிலே ஆண்டவருக்கென்று படைக்கும்படி நீங்கள் அநேக காரியங்களை திட்டமிட்டு நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள். இவையெல்லாம் என்னுடைய அறிவின் முயற்சியா, என்னுடைய உடல் சார்ந்த பிரயாசங்களா, அல்லது என்னுடைய மேன்மையா? இல்லவே இல்லை. இவை எல்லாமே ஆண்டவரிடத்தில் இருந்து வருகிறது. இதை மறந்துவிடக்கூடாது. சங்கீதம் 24:1 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. We all belong to God.
யாரும் எதையும் எந்த காரியத்தை குறித்தும் மேன்மை பாராட்டுவதற்கு இடமே இல்லை. நானும் என்னுடையவைகளும் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். இதை மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் இங்கே தாவீது சொல்லுகிறார். ஒருவேளை ஆலயத்தை கட்டுவதற்கென்று இவ்வளவு பொருட்களை கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தாவீது சொல்லுகிற காரியம், நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த ஐஸ்வர்யம், நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த கனத்துக்குரிய பொருட்கள், நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த மேன்மையான காரியங்கள், இவை எல்லாம் ஆண்டவரிடத்தில் இருந்து வருகிறது. ஆண்டவர் தான் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் தான் இதை உங்களுடைய கரங்களிலே தந்து இதை ஆண்டவருக்கென்று படைக்கும்படியாக உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால், இதே தோத்திர பண்டிகையிலே பங்கு பெறும்படியாய் ஆயத்தப்பட்டவர்கள் அநேக பேர் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே ஐஸ்வர்யமும் கனமும் ஆண்டவரிடத்தில் இருந்து வருகிறது. நாம் கொண்டு வந்திருக்கிற